Hallelujah. Praise the Lord. இந்த நாளிலும் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவன் நம்முடைய துதிகளிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. மத்தேயு 18:20 வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, For where 2 or 3 gather together as my followers, I am there among them என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Dear God, we come together as your children and bring our petitions before you. Hear the cries of our hearts. Lord, we know you have a perfect answer for us. In Jesus' name we pray. Amen. Let's all sing together. அழைக்கிறார் அழைக்கிறாரதோ நீயும் வா உந்தன் நேசர் அவளாய் அழைக்கிறாரிலோ என்ற பாடலை எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் அவளாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் அவளாய் அழைக்கிறார் இதோ பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் கல்வரி மேட்டினில் கண் கொள்ளாத காட்சி கல்வரி மேட்டினில் கண் கொள்ளாத காட்சி கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நீதிபரன் நோயை நிச்சயமாய் தீர்த்தாரே நீதிபரன் நோயை நிச்சயமாய் தீர்த்தாரே நோயுற்று உன்னையே நேயமாய் அழைக்கிறார் நோயுற்று நேயமாய் அழைக்கிறார் 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 இதோ நீயும் வா உந்தன் நேசர் அவளாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் அவளாய் அழைக்கிறார் இதோ சாந்த சொரூபனே சத்திய வாசனே சாந்த சொரூபனே சத்திய வாசனே வஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் நேயனே வஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் நேயனே தஞ்சமே தன்னையே துந்துனை அழைக்கிறார் தஞ்சமே தன்னையே தந்துனை அழைக்கிறார் 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 இதோ அவளாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் அவளாய் அழைக்கிறார் இதோ அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் அவளாய் அழைக்கிறார் இதோ. ஹல்லேலூயா. அவர் நோயையும் ஏற்றவர் நம்முடைய நோயை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் இனி நோயாளிகள் என்று அழைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 10:36 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது என்று. அநேக காரியத்திலே நாம் அவசரப்படுகிறோம். ஆனாலும் தேவனிடத்தில் நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது நாம் வேண்டியதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுவோம். பாடியே பரனை துதி மனமே கொண்டாடி துதி தினமே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
பாடி பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. பாடி பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. சென்ற நாளெல்லாம், சென்ற நாளெல்லாம் கருத்துடன் காத்த நாதனை துதி மனமே. சென்ற நாளெல்லாம் கருத்துடன் காத்த நாதனை துதி மனமே. நாளுக்கு நாளாய் செய்பல நன்மைக்காய் நாதனை துதி மனமே. ஆதரவாய் எம்மை காத்ததினாலே தேவனை துதி மனமே. பாடி பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. கிருபையாய் இந்த திருப்பலிக்காக நாதனை துதி மனமே. கிருபையாய் இந்த திருப்பலிக்காக நாதனை துதி மனமே. கோரமாய் வந்த நோய்களை தீர்த்ததால் நாதனை துதி மனமே. கோரமாய் வந்த நோய்களை தீர்த்ததால் நாதனை துதி மனமே. தாவரமாய் எம்மை தாங்கியதாலே தேவனை துதி மனமே. தாவரமாய் எம்மை தாங்கியதாலே தேவனை துதி மனமே. பாடி பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. பாடி பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. உன்னத அழைப்பால் எம்மை தெரிந்த நாதனை துதி மனமே. உன்னத அழைப்பால் எம்மை தெரிந்த நாதனை துதி மனமே. பெலமுள்ள கரமதில் செங்கோலுமாகிய நாதனை துதி மனமே. பெலமுள்ள கரமதில் செங்கோலுமாகிய நாதனை துதி மனமே. நீடொலி காலமாய் சாலேமில் வாழவே தேவனை துதி மனமே. நீடொலி காலமாய் சாலேமில் வாழ்ந்திட தேவனை துதி மனமே. பாடி பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. பாடி பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. ஹல்லேலூயா. அவரை பாடுவதற்காக தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை துதிப்பதற்காக தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் தேவனை நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நேசுவே, இந்த நேசமே, இந்த உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபராபரனே சரணம் என்ற பாடலை எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த நேசுவே, உந்தன் நேசமே, இந்த உள்ளம் உருகிடுதே.
வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உன் பாதம் ஊற்றினாலே. அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உன் பாதம் ஊற்றினாலே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கியோ படைத்தேன். என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கியோ படைத்தேன். எந்த நேசுவே உந்த நேசமே இந்த உள்ளம் உருகிடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எந்த துணை நீர் என்னை அறிவீர். எந்த பாரம் தாங்கிடுவீர். என் துணை என்னை அறிவீர். எந்த பாரம் தாங்கிடுவீர். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபராபரனே சரணம். உன்னை அன்றி ஆதரவில்லை. உன்முகமே எனக்கு ஆதரவே. உன்னை அன்றி ஆதரவில்லை. உன்முகமே எனக்கு ஆறுதலே.
Hallelujah. Your ears will hear a voice behind you saying, "This is the way, walk in it." Hallelujah. வழி இதுவே என்று ஒரு சத்தம் உங்களிடத்தில் கேட்க போகிறது. Hallelujah. தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் தடுமாறி கொண்டிருந்தாலும் தேவன் நல்ல ஒரு வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. எந்த ஒரு பிரச்சனையின் மத்தியிலே நாம் போய் கொண்டிருந்தாலும் கடந்து கொண்டிருந்தாலும் அதை குறித்து நாம் கலக்கம் அடைய வேண்டாம். 1 கொரிந்தியர் 10:13 எப்படியாக சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை என்று தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படி போக்கை உண்டாக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Be blessed. God is with us. Do not worry about anything. God is with us. Hallelujah. Praise the Lord. Greetings in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். Are you glad? சந்தோஷமா இருக்கிறீர்களா? Because the Lord is with us, we must be glad. தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆகையால் நாம் சந்தோஷமாக இருப்போம். Today we are going to meditate upon the word of God. கர்த்தருடைய வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். Before that we let us have a word of prayer. அதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். Heavenly Father, I thank and magnify thee for this morning. You have helped us to attain this service. Help us, Holy Spirit, to speak with us, to take care of this service from the beginning to till the end. As we worship and praise and magnify you, let your name be glorified, O God. Through your word you speak with us and quicken us and bless us. We ask in Jesus' name, amen. Today we are going to meditate upon the word of God. இந்த நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 Samuel chapter 16:18 verse. 1 சாமுவேல் 16:18 வாசிப்போம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். From this verse we are seeing the qualifications of David. இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் தாவீதுடைய தகுதிகளை நாம் பார்க்கிறோம். Saul was tortured by an evil spirit. இங்கு பார்க்கிறோம் சவுல் என்ற அரசர் பிசாசினால் அழைக்கப்பட்டிருக்கிறார். Because the Lord left him, the evil spirit from God was disturbing him. கர்த்தர் அவனை விட்டதினாலே பிசாசானவன் அவனை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறான். The spirit of God has gone away from Saul because he disobeyed the God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே சவுலை விட்டு தேவனுடைய பிரசன்னம் அவனை விட்டு வெளியேறிற்று. A evil spirit from God disturbed his life. ஒரு அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து கொண்டிருந்தது. As long as the Holy Spirit is with us, we will be glad and we will be courageous. கர்த்தருடைய ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருப்போம். If he leaves us, we will be covered and fearful and no happiness in our life. தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு செல்லும் பொழுது நாம் கோழையாக மாறிவிடுவோம், பயந்தவர்களாக மாறிவிடுவோம், சமாதானமற்று மாறிவிடுவோம். Saul was in the beginning, when he was become a king, he was very humble and fearful to God. சவுல் அரசனான பிறகு அவர் எப்படி கர்த்தருக்கு தாழ்மையாக இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். But after that, a few years later, his life became disobedient to God. சில வருடங்கள் செல்ல செல்ல சவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தி இல்லாமல் போயிற்று. Sometimes in our spiritual life also, we start with the spirit and living and praying together with God and having joy and cheerfulness in our life.
சில வேளையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையிலே பார்ப்போம் என்றால் ஆதி அன்பு அதிகமாக இருக்கும், கர்த்தருக்குள் இருப்போம், ஜெபிப்போம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருப்போம். But we disobey God, the Holy Spirit, the Spirit of God will depart from us. ஆனால் தேவனை விட்டு விலகும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு செல்கிறது. Then we will be very low in estate. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நாம் வெளியே வரும்பொழுது நாம் தாழ்ச்சி அடைந்து விட வாய்ப்பு இருக்கிறது. Now, even though he is a king, but he has no courage or he has no peace in his mind. அவர் ஒரு அரசனாய் ராஜாவாய் இருந்தாலும் தன்னுடைய இருதயத்திலே ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையை பார்க்கிறோம். So, hearing this, a servant of God says, if the king find a man who is playing the music, let him bring to me, and if he plays, then I will be healed. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதனாலே அவர் தன்னுடைய மக்களிடம் சொன்னது என்னவென்றால், வாத்தியம் வாசிப்பவர்களை அழைத்து வாருங்கள், அதை கேட்டு என்னுடைய காயங்களை ஆற்ற முடியுமா என்று அவர் அழைக்க சொல்லுகிறார். One of the servants told about the son of Jesse as David, his qualifications to the king. அப்பொழுது ஒரு வேலைக்காரன் பிரதித்திரமாக, பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன் என்று ஒருவர் வந்து சொல்லுகிறார். The 6 qualifications are mentioned here. இங்கே 6 விதமான திறமைகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So first is skillful in playing. முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவன் வாசிப்பதில் தேறினவன் என்று. Secondly, mighty man of valor. இரண்டாவதாக அவன் பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Thirdly, a man of war. மூன்றாவதாக யுத்த வீரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fourthly, he is prudent in speech. நான்காவதாக காரிய சமர்த்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fifthly, he is handsome person. சௌந்தரியம் உள்ளவன் என்று 5வது முறை சொல்லப்பட்டிருக்கிறது. Sixthly, the Lord is with him. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5 qualifications is a normal qualification. இந்த 5 சுபாவங்களும், இந்த 5 அவனுடைய தாளந்துகளும் சாதாரணமாக காணப்படுகிறது. But the final 6th one is the best one. ஆனால் அந்த கடைசி காரியமோ சிறந்த காரியமாக இருக்கிறது. Lord is with him. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதுதான். If he may have skillful playing and mighty man of valor, a man of war, prudent in speech and handsome, but if the Lord is not with him, he is nothing at all. அவன் வாசிப்பதில் தேறினவனாய் இருந்து, பராக்கிரமசாலியாக இருந்து, யுத்த வீரனாய் இருந்து, காரிய சமர்த்தனாய் இருந்து, சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து, கர்த்தர் அவனோடு இருக்கவில்லை என்றால் எல்லாமே வீணான காரியமாக மாறிவிடும். We may have many qualifications in our life. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக சிறந்த காரியங்கள், தாளந்துகள் நமக்கு இருக்கலாம். If the Lord is not with us, everything is useful. தேவன் நம்மோடு இல்லை என்றால் எல்லாமே வீணானதுதான். Dear brother and sister, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, most important thing in our life is the Lord must be with us. மிக முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று இருக்கும் என்றால் தேவன் நம்மோடு இருப்பதுதான். The Lord must be with us. He has told us, behold, I am with you till the end of the age. உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். Is the promise, I will not leave you, I will not forsake you. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். It is the promise of God. அது தேவனுடைய வாக்குத்தத்தம். He is always with us. அவர் நம்மோடு இருக்கிறார். In the case of David, even though he is a shepherd boy, God was with him. தாவீது ஒரு மேய்ப்பனாய் இருந்தாலும் தேவன் அவனோடு இருந்தார். What the matter or what the job we are doing is nothing. நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. But the Lord must be with us. தேவன் நம்மோடு இருப்பது மிகவும் முக்கியமான காரியம். It is a great qualification for us. அதுதான் ஒரு சிறந்த தகுதி நமக்கு. Jesus Christ is always with us.
தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். The word of God says in 1 Samuel 18 verse 12 to 14. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12, 14 and 30. 12, 13, 14 வாசிக்க கேட்போம். 12, 14 and 30. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். See from the verse 12. இங்கே 12வது வசனத்திலிருந்து, Now Saul was afraid of David because the Lord was with him, but he had departed from Saul. இங்கே சவுல் பயப்படுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், ஆனால் சவுலோடு இல்லை. Here, even though he is a king, he is afraid of David. சவுல் ஒரு அரசனாய் இருந்தாலும் தாவீதுக்கு பயப்படுகிறதை நாம் He பார்க்கிறோம். is just a servant, அவர் ஒரு வேலைக்காரன் தான், a soldier ஒரு வீரன் தான். in his army. அவருடைய படை தளத்திலே ஒரு வீரன் தான். Ordinary servant. ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் தான். But he fears on seeing David. ஆனால் தாவீதை பார்த்து சவுல் பயப்படுகிறார். Why he fears? எதற்காக அவர் பயப்படுகிறார்? God is with him. தேவன் தாவீதோடு இருக்கிறார் என்று. If we may be in any position, even we may be a peon in an office, நாம் ஒரு சாதாரண ஒரு பியூனா இருக்கலாம், ஒரு அலுவலகத்திலே attendant. ஒரு வேலை செய்கிற ஒரு சாதாரண வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். God is with us. தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் Everybody will give respect to us. நமக்கு அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள். They will fear of us. நம்மை குறித்து அவர்கள் பயப்படுவார்கள். Because God is with us, we will be faithful and also we will be pure. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் செய்கிற வேலையிலே உண்மையாக இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம். The other peoples will not be holy. மற்ற மக்களால் உண்மையாக பரிசுத்தமாக வாழ முடியாது. They live as a filthy life. அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். But God's people will live a living and holy life. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ்வார்கள். Because our God is a holy God. ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். That God is, through him we are getting respect. அவர் மூலமாக நாம் மரியாதை பெற்றுக் கொள்கிறோம். Even though King Saul, he has authority, everything, wealth and health, everything, but he fears even a small ordinary servant. சவுல் என்ற அரசருக்கு எவ்வளவு ஆஸ்திகள் சொத்துகள் இருந்தாலும் தாவீதை கண்டு அவர் பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Dear people of God, அன்பான சகோதர சகோதரிகளே, if God is with us, தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் nobody can against us. யாராலையும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. Because the God we are worshipping is the living God, the creator of the world, heaven and earth. ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற தேவன் கல்லோ மண்ணோ அல்ல, சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். The living God departed from Saul. ஜீவனுள்ள தேவன் அவர் சவுலை விட்டு வெளியேறினார். It's a pitiable thing. அது எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம். Dear brother and sister, அன்பான சகோதர சகோதரிகளே, don't give room that he may leave you. அவர் நம்மை விட்டு வெளியே செல்ல ஒரு நாளும் நாம் அதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. Deuteronomy 23:14 says, if we live a filthy life, God will depart from us. உபாகமம் 28:14 சொல்லுகிறது. 23:14. 23:14 சொல்லுகிறது, If we live a filthy life, God will depart from us. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மை விட்டு போய்விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. The word of God says the Lord is surrounding, or he is walking in your midst. If he sees a filthy things in your camp, he will leave from your camp. தேவன் நாம் இருக்கின்ற பரிசுத்த இடத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். நம்மிடத்திலே அசுசியான காரியங்கள் இருக்கும்பொழுது அவர் வெளியேறி விடுவார் அந்த இடத்தை விட்டு. Let your camp be clean. உங்களுடைய பாளையம் சுத்தமாக இருக்க கடவுளாக. Our body, soul and spirit should be pure. நம் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். We disobeyed God. The Lord departed from Saul.
சவுல் தேவனுக்கு பிரியமாய் இல்லாததினால் தேவன் அவனை விட்டு வெளியேறினார். It is a pitiable thing. அது எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியமாய் இருக்கிறது. Don't live a filthy life. ஒரு அசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. Don't live a life of disobedient. கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. And the Lord will depart from us. தேவன் நம்மை விட்டு போய் விடுவார். But David, even the shepherd, God was with him. தாவீது ஒரு மேய்ப்பனாய் இருந்தாலும் தேவன் அவனோடு இருந்தார். The king feared about him. சவுல் அரசனே அவனை பார்த்து பயப்பட காரியம் வந்தது. If God is with us, whatever may the great position of the people, they will afraid of us. தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நம்மை பார்த்து பயப்படுவார்கள். Secondly, இரண்டாவதாக verse 14 says, 14வது வசனம் சொல்கிறது, தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். Here we see David acted wisely. புத்திமானாய் தாவீது நடந்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். Many times God's people are living unwisely. அநேக தரம் நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் மதியீனமாய் நடந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். They live a foolish life. புத்தியீனமாய் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். Then they were scolded. They were a scandal. அவர்களுடைய வேலையிலிருந்து அவர்கள் ஒதுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். But if you live a wise life, புத்திமானாய் நாம் நடக்கும் பொழுது what will happen? என்ன நடக்கும்? God will be with us. நம்மோடு தேவன் இருப்பார். Otherwise, if God is with us, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது we will live a wise life. புத்திமானான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். And David behaved wisely in all his ways. தாவீது தன் செயல்கள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். And the Lord was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். Dear brother and sister, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, if you live a wise life, நாம் புத்திமானான வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது the wisdom we must need from God. தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. The fear of the Lord is the beginning of wisdom, says the word of God. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் வாசிக்கிறோம். Two kinds of wisdom are there. இரண்டு வகையான ஞானம் இருக்கிறது. One devil's wisdom, ஒன்று பிசாசின் ஞானம், and other God's wisdom. இன்னொன்று தேவனுடைய ஞானம். When Jesus was grown up, he was grown in the wisdom of God. இயேசு கிறிஸ்து வளரும் பொழுது அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார். He feared God. அவர் தேவனுக்கு பயந்தார். He followed the voice of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். He obeyed his parents. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார். So his wisdom was very high. அப்பொழுது அவருக்கு ஞானம் அதிகமாக இருந்தது. We need the wisdom of God. தேவனுடைய பரலோக ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. The worldly wisdom is cheatfulness, is a craftiness. இந்த பூலோக ஞானம் நம்மை ஏமாற்றி விடலாம். நம்மை No, it is full of craftiness and it is deceitful. இந்த பூலோக ஞானம் நம்மை தீட்டுப்படுத்தலாம், நம்மை கரைப்படுத்தலாம். It will deceive others. மற்றவர்களுக்கு துரோகம் செய்யலாம். It will give harm to others. மற்றவர்களுக்கு இந்த உலக ஞானம் தீங்கு விளைவிப்பதாக இருக்கலாம். It will deceive others. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும், ஏமாற்றத்தை கொடுக்கும். உலகத்தின் ஞானத்தை வைத்து நாம் தந்திரமாக மற்றவர்களை ஏமாற்ற முடியும். They will say it is a wise thing. அது ஞானமான காரியம் என்று சொல்வார்கள். But the people appreciate others. அப்படி செய்வது உலகத்தார் சொல்லலாம் அது ஒரு ஸ்மார்ட்டான வர்க் என்று. But God's wisdom is pure. ஆனால் தேவனுடைய ஞானமோ பரிசுத்தம் உள்ளது, Peaceful. சமாதானம் உள்ளது, Don't do any harm to others. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. But we need the wisdom. நமக்கு அப்படிப்பட்ட ஞானம் தேவைப்படுகிறது. He was in the army of Saul. David was in the army of Saul. தாவீது சவுலுடைய போர்படையில் இருந்தார். But he acted wisely. ஆனால் அவர் ஞானமாக கிரியை செய்தார். Everybody knows he is a wise man. அவர் ஒரு ஞானவான் என்று எல்லோருக்கும் தெரியும். The Lord was with him. தேவன் அவரோடு இருந்தார். If God is with us, we will act wisely. தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் ஞானவானாய் நாம் செயல்படுவோம். God was with David, so the king feared. தேவன்
தாவீதோடு இருந்தார். ஆகையால் சவுல் பயந்தான். Secondly, if God is with him, he acted wisely. தேவன் அவர் தாவீதோடு இருந்ததினால் ஞானமாக கிரியை செய்தார். Thirdly, verse 30 says, மூன்றாவதாக verse 30, 1 சாமுவேல் 18:30 இப்படியாக சொல்லுகிறது, பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. Then the princes of the Philistines went out to war, and so it was wherever they went out that David behaved more wisely than all the servants of Saul, so that his name became highly esteemed. Here we see, because David acted wisely. God is with us, we will act wisely. தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் ஞானவானாய் செயல்படுவோம். David also acted wisely. தாவீதும் ஞானமாய் செயல்பட்டார். Because he acted wisely, his name became highly esteemed. அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது, அவன் ஞானவானாய் செயல்பட்டதினாலே. We should not try to get the fame and the honor from others by working hard. நாம் அதிகமாக கடினப்பட்டு உழைப்பது மற்றவர்களிடத்திலிருந்து பேரையோ புகழையோ பெற்றுக்கொள்வதற்கு அல்ல. But if you act wisely, your name will be highly esteemed. நாம் ஞானமாக செயல்படுவோம் என்றால் நம்முடைய பேர் கனம் பெற்றதாக இருக்கும். Like David acted in the army wisely more than anybody. தாவீது சவுலுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் பார்த்து புத்திமானாய் நடந்து கொண்டார். Dear brothers and sisters, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, these days evil things are happening. இந்த நாட்களில் தீமையான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. But act wisely. நாம் ஞானவானாய் நடந்து கொள்ள வேண்டும். Speak wisely. ஞானமாய் பேச வேண்டும். Live wisely. ஞானமாய் வாழ வேண்டும். We need the wisdom of God. தேவனுடைய ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. If you fear God, God will give you wisdom. தேவனுக்குள் நாம் பயப்படுவோம் என்றால் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். We need more wisdom from God. தேவனிடத்திலிருந்து அதிகமான ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. As David acted wisely, he was highly esteemed. தாவீது தேவனுக்கு பயந்ததினாலே அவன் கனம் பெற்றான். He acted wisely. அவன் ஞானமாய் நடந்து கொண்டான். He was highly esteemed. அவன் கனம் பெற்றான். In these days, if you want to be highly esteemed, இந்த நாட்களிலும் நீங்கள் அதிகமாக கனம் பெற வேண்டும் என்றால், if you want your name be fame, உங்களுடைய பெயர் புகழ் பெற்று ஓங்க வேண்டும் என்றால், you should not try to work for that. நாம் அதற்காக உழைக்க வேண்டியதில்லை. Only if you act wisely, நாம் ஞானமாக நடந்து கொண்டால் name also be esteemed. நம்முடைய பேரும் மிகவும் அதிகமாக சிறந்து விளங்கும். David says, Psalm 23:4. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23:4 4வது வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Yeah, though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. So God is with David when he goes through the shadow of death. ஆகையால் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது அவர் பொல்லாப்புக்கு பயப்படவில்லை. Because the Lord was with him. ஏனென்றால் தேவரீர் அவனோடு இருந்தார். That means we may sometimes go through the valley of death. நாமும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே செல்லலாம். Darkness is very horrible thing. காரிருள் ஆனது மிகவும் ஒரு கொடுமையான காரியம். If you are not seeing light, you will be stumble. வெளிச்சத்தை நாம் பார்க்கவில்லை என்றால் நாம் திகைத்து போய்விடுவோம். What happens we do not know. என்ன நடக்கும் என்றே நமக்கு தெரியாது. Sometimes in our lifetime we have gone go through the darkness, the valley of death. சில நாட்களில் சில காலகட்டத்தில் நாம் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் நேரிடும். ஆனால் God will be with us. தேவன் நம்மோடு இருப்பார். So we should not fear about that. அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். Only we need to keep the presence of God always with us. தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது, David has the experience, even though he gone through the valley of death, he will not fear.
அவன் தாவீது மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு அவன் பயப்படவில்லை. Not only that, அது மாத்திரமல்ல, 2 Samuel chapter 5 verse 10 says, 2 சாமுவேல் 5:10 சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். So David went on and became great, and the Lord God of hosts was with him. ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்தான். Because the Lord was with him. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார். So God expects a growth from us. தேவன் நம்மிடத்திலிருந்து ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். We should not remain, even though as a 30 years or 50 years believers, they will be live as a child in Christ. 30 வருடம் 50 வருடம் விசுவாசியாக இருந்தாலும் இன்னும் பால் உண்கிற குழந்தையாகவே இருப்பார்கள். God wants us to grow in Him. தேவன் நம்மை நாளுக்கு நாள் விருத்தியாகுவதே சேனைகளின் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். God is with us, we will grow day by day. தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைகிறவர்களாக இருப்போம். This is the experience of David. David went on and became great. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவன் அவனோடு இருந்தார். So if God is with us, that's a sign we will grow every day. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று ஒரு அறிகுறி என்னவென்றால் There will be growth. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இருக்கும். We must expect, we must desire the growth in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்க வேண்டும். It should not be the same. அது இருந்தது போலவே இருக்கக்கூடாது. Jesus Christ is the same yesterday, today and tomorrow. That means He is unchanging God. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படி என்றால் அவர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். That's different. அது வித்தியாசமானது. But ஆனால் in our life, if we must grow, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். people must say that we are grown. மக்கள் சொல்லலாம் நீங்க வளர்ந்திருக்கிறீர்கள் என்று. No, others should say, testify about he has grown. Others should testify about us. நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் என்று. We should not say I am grown. நான் வளர்ந்திருக்கிறேன் என்று நம்மை பார்த்து நாமே சொல்லக்கூடாது. Word of God says, because God was with David, he grew greater and greater. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். God is with us, we will grow in our spiritual life and health and also wealth. தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான காரியத்திலும் வளர்ந்து கொண்டே போவோம். God was with David. Oh, these blessings are in his life. தேவன் தாவீதோடு இருந்ததனால இவ்விதமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். Secondly, the Lord was with Isaac. இரண்டாவதாக தாவீது ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் இருந்தார். Genesis chapter 26 verse 26 to 28. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராவிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். Praise the Lord. Amen. Glory to God. Hallelujah. Here we can see that God is with Isaac. இங்கே நாம் பார்க்கிறோம் ஈசாக்கோடு தேவன் இருந்தார் என்று. God is with Isaac. What happened? ஈசாக்கோடு தேவன் இருக்கும்போது என்ன நடந்தது? Verse 26 says, then Abimelech came to him from Gerar with Ahuzam, one of his friends, and Phicol, the commander of his army. And Isaac said unto him, why ye have come to me? Since you hate me and away from you. But they said, we have certainly seen that the Lord is with you. So we said, let therefore now be an oath between us and between you and us, and let us make a covenant with you. So the word of God says here, they are giving testimony about Isaac. இங்கே ஈசாக்கை குறித்து சாட்சி கூறுகிறார்கள். He was living in the Philistine country. பெலிஸ்தியர் தேசத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். The king Abimelech is there. அகிமெலேக்கு ராஜா இருக்கிறார். And also the commander Phicol is there. பிகோல் அங்கே இருக்கிறார். Commander.
சேனாதிபதி பீகோல் அங்கே இருக்கிறார். He is living a great wealthy life. ஒரு Isaac. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Even though that in the land there is famine, அங்கே ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருந்தாலும் he sowed the seed and God blessed him 100-fold. அவன் விதை விதைத்த போது அது 100 மடங்காக அறுவடை செய்தான். In famine, if we sow seeds, God will bless us. நாம் ஒரு வறட்சியான காலத்திலும் விதை விதைக்கும் போது தேவன் அறுவடை செய்ய உதவி செய்வார். What you sow, if we go through famine, if you give to God, God will bless us. அது எப்படி என்றால் நாம் அந்த வறட்சியான நேரத்திலும் பயிரிட்டு தேவனுக்கு என்று நாம் கொடுக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். He was blessed by God. அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். Because God is with him. ஏனென்றால் தேவன் அவனோடு இருந்தார். The people were jealousy about Isaac's growth. The king and also the commander, both of them jealousy upon Isaac. இங்கே பார்க்கிறோம் சேனாதிபதி ஆகிய பீகோலும் அபிமெலேக்கு ராஜாவும் ஈசாக்கு மீது பொறாமை கொண்ட அளவுக்கு அவருக்கு ஆசீர்வாதம். Because God blessed him. ஏனென்றால் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். So they cannot control this, seeing the blessing of God. இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. On seeing the blessing of Isaac, even the king and also the commander hated him and they drove him from the place. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து அந்த சேனாதிபதியும் ராஜாவும் அவன் வந்த இடத்திலிருந்து திரும்பி அவனை அனுப்பி விடுகிறார்கள். They hate him. அவனை வெறுக்கிறார். But now God has blessed him. ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். Even though the king and the commander, அவர்கள் ராஜாவாக இருந்தாலும் சேனாதிபதியாக இருந்தாலும், because God was with him, தேவன் அவனோடு இருந்ததினாலே, he says verse 27, 27ஆம் வசனத்திலே சொல்கிறது, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். So they sent him away and hated him. அவனை துரத்தி விட்டு அவனை வெறுத்து பகைத்தார்கள். Then why are you coming to me? ஏன் என்னிடத்தில் வருகிறீர்கள் என்று ஈசாக்கு கேட்கிறார். Verse 28 says why they are coming. The reason they told is, 28வது வசனத்திலே அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்கிறார்கள். See, they are coming and making a covenant with Isaac. இங்கே ஈசாக்கோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவதை பார்க்கிறோம். Because God is with him, they say God is with you. Definitely God is with you. Certainly we have seen that God is with you. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். But a good testimony. எவ்வளவு ஒரு சிறந்த சாட்சி பாருங்கள். Even though he may be a king, even though he may be a commander, அவர் ஒரு சேனாதிபதியாக இருக்கலாம், ஒரு ராஜாவாக இருக்கலாம், oh, he will come to us. அவர்கள் நம்மை தேடி வருவார்கள். The word of God says, Isaiah 60:1-2, kings and princes will come to you. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்மை தேடி வருவார்கள் என்று. Dear brother and sister, அன்பான சகோதர சகோதரிகளே, if God is with you, தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் the higher authority will come to us. சிறந்த அதிகாரிகள் நம்மை தேடி வருவார்கள். We will not go after them. நாம் அவர்களை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. The word of God says we will respect the higher officers. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறந்த அதிகாரங்களில் இருக்கிறவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று. We should respect. அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். But when we live a victorious, a good life, ஆனால் நாம் ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழும் பொழுது, the people, those who are authority, they will come after us. சிறந்த அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் நம்மை தேடி வருவார்கள். They will get counsel from us. அவர்கள் வந்து நம்மிடத்தில் ஆலோசனை பெற்றுக் கொள்வார்கள். They will have fear about us. நம்மை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். Because God blessed Isaac, they saw the blessings of God. ஏனென்றால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதையும் அவன் தேவனுக்கு பயந்ததையும் பார்த்தார்கள். They came, I certainly we have seen the Lord is with you. நிச்சயமாகவே நாங்கள் கண்டிருக்கிறோம், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். Shall we have such a testimony in our life? இவ்விதமான ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? We should we must indeed we must
have such a wish in our life. அப்படியாகவே வாழ நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். So God blessed Isaac தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். because he was with God. ஏனென்றால் அவன் தேவனோடு இருந்தார். God was with him. தேவன் அவனோடு இருந்தார். My dear brother and sister, சகோதர சகோதரிகளே, God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். God will honor us. தேவன் நம்மை கனம் பண்ணுவார். Thirdly, மூன்றாவதாக in Genesis 39 verse 2 ஆதியாகமம் and 3. 39ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். See here we can see the life of Joseph. இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். He was hated by his brother, தன்னுடைய சகோதரர்களால் அவர் ஒதுக்கப்படுகிறார், hated by his brothers. வெறுக்கப்படுகிறார், He was sold by his brothers, விற்கப்படுகிறார். 20 pieces of silver. 20 வெள்ளி காயினுக்காக He was gone as a servant into the Potiphar's house. போர்த்திபாருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரராக சேர்கிறார். There அங்கே he has gone through many difficulties, அநேக கடினமான காரியங்களை அவர் கடந்து போக இருக்கிறது. but the Potiphar gives him a job. போர்த்திபார் ஒரு வேலை ஒன்று கொடுக்கிறார். He was giving some job in his house, அவருடைய வீட்டிலே ஒரு வேலையை கொடுக்கிறார். but he was doing the work sincerely. அவன் மிகவும் சிறந்து அந்த வேலையை செய்கிறான். If the Potiphar sees the Lord is with him, போர்த்திபார் யோசேப்பை பார்க்கும்போது தேவன் அவனோடு இருக்கிறார். he sees that God is with him. தேவன் அவனோடு இருப்பதை அவன் பார்க்கிறார். Verse 2 says, 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லப்படுகிறது. the Lord was with Joseph and he was successful man, and he was in the house of his master in Egyptian. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தார். Verse 3 says, 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமானன் கண்டார். dear brothers and sisters, even though he was a slave in Egypt, அவன் எகிப்திலே ஒரு அடிமையாக இருந்தாலும் God is with him. தேவன் அவனோடு இருந்தார். God is with us wherever we may be. It is not a matter. God will keep and protect us. இயேசு நம்மோடு இருப்பார் என்றால் நாம் எங்கே அடிமைப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லை, அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். Joseph, he was faithful to God. யோசேப்பு தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தார். He is fearing God. அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். If God is with us, what will happen to us? தேவன் நம்மோடு இருக்கும்போது என்ன நடக்கும்? Verse 2 says he was successful in his job. அவன் காரிய சித்தி உள்ளவளாய் இருந்தான். அவனுடைய வேலையிலே அவன் சிறந்து விளங்கினான். Others can see that we are successful. அநேகர் நம்மை பார்க்கும்போது நாம் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கக்கூடும். Others can see. ஒருவர் நம்மை பார்க்கும்போதே அதை கண்டுபிடிக்கலாம், நாம் எப்படிப்பட்டவர்கள், வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று. The Egyptian master, எகிப்திலே his master saw him. He was a God-fearing man and his doing was successful. இங்கே போர்த்திபார் பார்க்கிறார், அவன் எப்படி ஒரு சிறந்து விளங்குகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான் என்று. Third verse says, 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. if God will be with us, whatever be, it will come to pass. தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். Whatever we do, it will come to success. நாம் எதை செய்தாலும் அந்த காரியம் வாய்க்கும். Wherever we will be, that's not matter. நாம் எங்க இருக்கிறோமோ அது ஒரு காரியமே இல்லை. Joseph, he felt the presence of God in his life. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். And also others also seen him. அதை மற்றவர்களும் கண்டார்கள். Dear brother, sisters, if you want to be every job or work should be prosper,
உங்களுடைய காரியங்களும் உங்களுடைய வேலையும் வாய்க்க வேண்டும் என்றால் you must allow God, you must be with us. தேவனை நம் வாழ்க்கையில் நாம் அனுமதிக்க வேண்டும். He must be with us. அவர் நம்மோடு இருக்க வேண்டும். We must live a holy life. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். Pleasing to God. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். Even though he was a slave, அவன் ஒரு அடிமையாக இருந்தாலும் he pleased God. தேவனுக்கு விருப்பமாக நடந்தார். Not only that, அது மாத்திரமல்ல, verse 20 and 21 says, 20-21 சொல்லுகிறது, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டார்கள். இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். Here we see he was in the Egyptian master's house, but his wife condemned him without doing anything. He put a fault upon him. அவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக தன்னுடைய கணவனிடம் அவள் குற்றம் சாட்டுகிறார். So his husband became angry and put him in the prison. ஆகையால் அவளுடைய கணவன் அவன் மீது கோபம் கொண்டு அவனை சிறைச்சாலையிலே அடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். Verse 105, Psalm 105:18 says, சங்கீதம் 105:18 சொல்லுகிறது, he was put in prison and he was tortured. அவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டு அவனை கொடுமை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Till the word come to success, the word of God tried him. இங்கே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நிறைவேறும் மட்டும் அவன் புடமிடப்பட்டான். Dear brother and sister, அன்பான சகோதர சகோதரிகளே, you may not do any mistake, நாம் எந்த தவறும் செய்யாதவர்களாய் இருக்கலாம். but God wants to test us. ஆனால் தேவன் நம்மை சோதிப்பார். He will allow us into some temptations. நாம் சில காரியங்களுக்குள் கடந்து செல்லும்படியாக அவர் அனுமதிப்பார். He will test us. நம்மை சோதிக்கலாம். Joseph was tested because he wanted to give him a higher position in his life. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த இடத்துக்கு நம்மை சென்றடைய தேவன் நம்மை சோதிக்கலாம். Even though he was in the jail, in the prison, அவன் ஒரு ஜெயிலில் இருந்தாலும் but of God was with him. தேவன் அவனோடு இருந்தார். Wow, David says, even though I go through the valley of death, தாவீது சொல்கிறது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் I நடந்தாலும் fear no evil, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் because the Lord is with me. ஏனென்றால் சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னது போல, If you are in prison, நாமும் ஒரு காவலில் இருக்கிறோம் என்றால் God will be with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். Wherever the sight of God is, there is God. தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறார்களோ அங்க தேவனும் இருப்பார். Where God is, there such children of God will be there. தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க தேவ பிள்ளைகள் இருப்பார்கள். So don't worry about that. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட You வேண்டாம். may be in prison. நீங்கள் இப்பொழுது காவலில் இருக்கலாம். Your life like a prison life. ஒரு காவலில் இருக்கிறது போல உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். But God will be with you. ஆனால் தேவன் உங்களோடு இருப்பார். That means when we go through some difficulties, God will be with us. நாம் கடினமான பாதைகளில் நடந்து போகும்பொழுது தேவன் நம்மோடு இருப்பார். He will be in a good position. He will be with us. நாம் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் தேவன் நம்மோடு இருப்பார். He will be always at all times. எப்பொழுதுமே எல்லா நேரத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். But people are not like that. ஆனால் மக்கள் அப்படி கிடையாது. When we bless, people will be with us. நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது மக்கள் நம்மோடு இருப்பார்கள். When we go down, people will leave us. நாம் தாழ்த்தப்பட்டு இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை விட்டு கடந்து செல்வார்கள். When we go through difficulties, people will leave us. நாம் கடினமான காலங்களில் நம்மை விட்டு செல்வார்கள். But our God, ஆனால் தேவன் He will remember us when our low estate. நாம் தாழ்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை நினைக்கிறவராய் What a இருக்கிறார். good God we எவ்வளவு have. சிறந்த தேவனாய் இருக்கிறார். Joseph did not know what is going in his life, யோசேப்புக்கு என்ன நடக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் என்று அவருக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. but he is living a blind life. ஆனால் ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். One thing he know, God is with him. ஒன்றே ஒன்று அவருக்கு தெரியும், தேவன் என்னோடு My இருக்கிறார் dear brother என்று. and sister, அன்பார்ந்த சகோதர whatever சகோதரிகளே, may your life may go in, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் but don't worry about anything. அந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். Only wish that God should be with you. தேவன் உங்களோடு இருப்பார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். He will not leave you. அவர் நம்மை கைவிடுவதில்லை. We know about the
Joseph's life, யோசேப்பின் வாழ்க்கையை நமக்கு தெரியும். after he tested, அவன் சோதிக்கப்பட்ட பின்பு then he was raised as a prime minister of Egypt. அவன் முதல் மந்திரியாக ஸ்தாபிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் எகிப்திற்கு. In our life also, if we be tested, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் சோதிக்கப்பட்ட பிறகு in our test also God will be with us. தேவன் அந்த சோதனையில் நம்மோடு இருப்பார். He will raise us நம்மை into high position. நம்மை சிறந்த ஒரு அதிகாரியாக மாற்றுவார். Really, it will happen in our life. அது நம்முடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். We must sustain the test of God. நாம் அந்த சோதனையிலே நாம் சகிப்பவர்களாக இருக்க வேண்டும். You must endure in the test of God. அந்த சோதனையிலே நாம் தாங்கி கொள்ள பலன் இருக்க வேண்டும். Really, God will bless like Joseph. தேவன் யோசேப்பு போல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. He was a blessing for his family and also whole Israel people. அவன் தன்னுடைய குடும்பத்துக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கே அவன் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தான். Dear brother and sister, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, if you are going through many difficulties like Joseph, அநேக காரியங்கள் யோசேப்பை போல நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். don't worry about that. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Psalm 60:10-12 says, 60:12 வசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm 60:10-12. 10-12 வசனம் சொல்லுகிறது, God allows us go through fire and water and also having many burdens. Then He leads us to a prosperous place. தீயையும் நெருப்பையும் கடந்து வந்தோம், ஆனாலும் செழிப்பான இடத்துக்கு கொண்டு செல்வேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். It wants to be a prosper. ஒரு செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் We must go through many இவ்வகையான tests. காரியங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். Those have also gone through such a test in life. யோசேப்பும் அபூதமான காரியங்களை கடந்து வந்தார். Only thing is we need God must be with us. ஒன்றே ஒன்று தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். 4:3. நான்காவதாக Exodus chapter 18 and 19. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய். You can see here, if God be with us, what we have to do. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு போட்டிருக்கிறது. The father-in-law of Moses gives him advice, counsel. மோசேயோட மாமனார் இங்கே அறிவுரை கூறுவதை நாம் பார்க்கிறோம். Yet if he obeys God's counsel, God will be with him. தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவன் அவனோடு இருப்பார் என்று. Not only that, God told Joshua chapter 1 and 5. அது மாத்திரமல்ல, யோசுவா 1:5 வாசிக்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். Because he was called by God, Moses. God called Moses. ஏனென்றால் தேவன் மோசேவை அழைத்தார். So he was with him. அவர் அவனோடு இருந்தார். If you come, I will be with you and do many miracles and I will bless you. நீ என்னோடு வந்தால் நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். I will not leave you. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். As he said, he kept the promise and also blessed him. அவர் சொன்ன விதமாகவே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார், ஆசீர்வதித்தார். God of God says he is a great prophet. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே ஒரு சிறந்த தீர்க்கதரிசி என்று. He led the people in the wilderness. வனாந்திரத்திலே மக்களை வழி நடத்தி வந்தார். Through him many miracles happened. அவர் மூலமாக அநேக அதிசயங்கள் நடந்தது. So God done many miracles through him. தேவன் மோசேயின் மூலமாக அநேக அதிசயங்களை செய்தார். He was a man of God. அவர் ஒரு தேவ மனிதன். So he is the man who was highly esteemed in Israel. இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவருமே அவரை அதிகமாக மதித்தார்கள். God spoke with him face to face. முகமுகமாய் தரிசித்தார் தேவனை. He felt the presence of God always. தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதுமே உணர்ந்தார். He was faithful in all aspects. தேவனுக்கு என்று எல்லா காரியத்திலும் உண்மையாக வாழ்ந்தார். He was a gentleman. அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். God was
God gave him testimony about Moses. தேவனே மோசேயை குறித்து சாட்சி கூறுவதை நாம் பார்க்கிறோம். Yes, he was a good prophet. அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. God blessed him. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். Only thing is God was with him. ஏனென்றால் தேவன் அவனோடு இருந்தார். Fifthly, ஐந்தாவதாக Joshua chapter 1 and 5. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக இருப்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். So God was with Moses, so he says, I am also with you. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். Deuteronomy chapter 31, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6 to 8 says, 6-8 வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போ, அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். Here we can see in Joshua's life, இங்கே யோசுவாவின் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் God was with him. அவர் அவனோடு இருந்தார். God gave him a promise in verse 1 and 5. யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். And say, was with Moses, I will be with you. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். Don't be afraid. பயப்பட வேண்டாம். God has given him the job that taking the people and parting Canaan, giving inheritance to all the 12 tribes. கானான் தேசத்துக்கு கொண்டு போய் கோத்திரங்களை பங்கிட்டு கொடுக்கும்படியான பொறுப்பை தேவன் கொடுக்கிறார். It's a great responsibility God has given to him. ஒரு பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். Because he was a servant of Moses. ஏனென்றால் அது மோசேயோட வேலைக்காரராய் இருந்ததினாலே. He is always with Moses. அவர் எப்பொழுதும் மோசேயோடு இருந்தார். Not only that, God spoke with him also. யோசுவாவோடும் தேவன் பேசினார். He is not leaving the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவனும் விலகவில்லை. He is always with God. தேவனோடு இருந்தார். He followed Moses and also God. மோசேயையும் தேவனையும் அவன் வழிகாட்டியாக வைத்து வழிபட்டு வந்தான். Because he is faithful to his master Moses. ஏனென்றால் மோசேக்கு அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். So he obeyed his master. அவன் மோசேக்கு உண்மையுள்ளவனாய் இருந்து நல்ல ஒரு வேலை செய்தான். So God blessed him. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். God gave him promise. தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். Verse 6 says, be strong and of good courage. 6வது வசனத்திலே சொன்னது போல் நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். He will not leave you and not forsake. கர்த்தர் தாமே உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். Then Moses called Joshua and said to him, in spite of all Israel, be strong and of good courage. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார். For you must go with this people to the land which the Lord has sworn to the fathers and give them, and you shall cause them to inherit it. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய் என்றார். The Lord, He is the one who goes before you, and He will be with you, and He will not leave you, not fear, not be dismayed. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம் என்று சொன்னார். Through these words, God is giving promise that He is always with him. இந்த வார்த்தையிலிருந்து தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை என்று. If God was with Joshua, so He has done His job wisely. தேவன் யோசுவாவோடு இருந்ததினாலே அவன் ஞானமுள்ள வேலையை செய்தான். His job, what God told him to do. அவன் தேவன் கொடுத்த வேலையை செய்து முடித்தான். So we are in a position Joshua. நாம் யோசுவாவுடைய பொசிஷன்ல நாமும் இருக்கிறோம். God has given a job to us. நமக்கும் தேவன் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். Whatever the job, we must understand, we must accomplish it.
எந்த வேலை கொடுத்திருந்தாலும் அதிலே நாம் சிறந்து விளங்க வேண்டும். We must finish that. அதை முடிக்க வேண்டும். We need the grace of God. தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும். He must be with us. அவர் நம்மோடு இருப்பார். With God, everything is possible to தேவன் us. நம்மோடு இருக்கும்போது சகலவற்றையும் நாம் செய்து முடிக்க முடியும். Through Joshua, God has stopped the sun and the moon. யோசுவாவின் மூலமாக தேவன் அந்த சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினதை பார்க்கிறோம். When he was going to war against the people, மக்களுக்கு விரோதமாக அவர்கள் போர் தொடுக்கும் பொழுது, எமோரைட்ஸ்க்கு விரோதமாக அவர்கள் போகும்பொழுது, he speak with God and he stopped the sun and the moon. அவர் தேவனோடு பேசி சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினதை நாம் பார்க்கிறோம். And he get success. அவன் அதிலே சிறந்து விளங்கினான். God was with him. தேவன் அவனோடு இருந்தார். God was given him success in his life. தேவனுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்தார். Joshua chapter verse 1 and 8 says, if we meditate the law of Moses, then you will be success and will be wise. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்பொழுது நீ ஞானவானாய் இருப்பாய் என்று சொன்னது போல He was wise. அவன் ஞானம் உள்ளவனாய் இருந்தான். If you want to be success in your life like Moses, நம்முடைய வாழ்க்கையிலே யோசுவாவை போல ஞானம் உள்ளவனாய் இருக்க you வேண்டும். must meditate the word of God day and night. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். Then the Lord will give us in our life in all aspects the success. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் சிறந்து விளங்க தேவன் உதவி செய்வார். Sixthly, ஆறாவதாக God was with Caleb. தேவன் காலேபோடு இருந்தார். Joshua chapter 14 7 to 13 says, யோசுவா 14ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பார்வோனியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றியபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி அப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் என் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களுக்கு துரத்தி விடுவேன் என்றார். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேசியான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இங்கே நாம் பார்க்கிறோம் Caleb's life, God was with him. காலேபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் தேவன் அவனோடு இருந்தார். Word of God says he wholly perfectly followed the Lord. அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான் என்று பார்க்கிறோம். 2 peoples were gone as spies to spy the land of Canaan. அவனை குறித்து வேவு பார்க்கும்படியாக கானானுக்கு 2 பேர் போனார்கள். Joshua and Caleb. யோசுவாவும் காலேபும். 12 peoples have gone. 12 பேர் போய்விட்டார்கள். 10 peoples gave wrong news. 10 பேர் தவறான செய்தியை சொன்னார்கள். But 2 people, Joshua and Caleb, gave a good news. ஆனால் யோசுவாவும் காலேபும் சரியான செய்தியை சொன்னார்கள். People were very glad. மக்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். But the 10 people's message was discouraging the people. They began to cry. ஆனால் அந்த 10 பேர் சொன்ன காரியம் மனம் முறிவடைய செய்தது. But Caleb, word of God says he was wholly follow the Lord. இங்கு காலேபை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறதை பார்க்கலாம் உத்தமமாய் பின்பற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. That means he told as it is what he saw. அப்படி என்றால் பார்த்ததை அப்படியே சொல்லுகிறார். He is not
duplicating anything. அவர் பொய்யானதை எதுவும் சொல்லவில்லை. In his life also he was not duplicate, he was original. அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் உத்தமமாய் இருந்தான். He followed God with wholeheartedly. அவன் முழு இதயத்தோடு தேவனை பின்பற்றினான். He was in a aged condition, 85 years. 85 வயதாய் இருந்தாலும் 40 years God called him. 40வது வயதிலே தேவன் அவனை அழைத்தார். Now 45 years are gone. இப்பொழுது 45 வருடங்கள் கடந்து சென்றது. That means in his ministry 45 years. 45 வருடம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்திருக்கிறார். Now his age is 85. இப்பொழுது 85 வயதாகிறது. He says, as the Lord sent me in 40 years, the same strength I am having in the 85th year. 45 வயதுல எந்த பலனோடு தேவன் என்னை அழைத்தாரோ அதே பலனோடு இந்த 85 வருடத்திலும் இதே பலனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். So he asked from Joshua a inheritance. இப்பொழுது யோசுவாவிடமிருந்து காலேப் மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். Verse 11 says, 11வது வசனம் சொல்லுகிறது, மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. Next verse. அடுத்த வசனம், ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். He says that God is with me. தேவன் என்னோடு இருப்பார் I என்றால் will draw out the giants. நான் அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால் ஏனோக்கியரை நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். That means he is confirming that Lord is with him. அப்படி என்றால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அவர் In the age of 85 he says, I will draw out the giants. 85 வயதிலும் அவர் சொல்லுகிறார், இந்த கர்த்தர் என்னோடு இருப்பாரேயானால் இந்த அரக்கர்களை நான் துரத்தி விடுவேன் என்று Give me சொல்லுகிறார். the mount, please. எனக்கு இந்த மலை நாட்டை தாரும் என்று கேட்கிறார். What a faith he has in his life. எவ்வளவு பெரிய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள். 85 years he is not fainted or not having discouraged. 85 வயது என்று சொல்லி அவர் சோர்ந்து போகவில்லை. Only one thing is God is with him. தேவன் அவனோடு இருக்கிறார் என்று எண்ணம். He has assurance the Lord is with him. தேவன் அவனோடு இருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். My dear brothers and sisters, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, you may be aged. நீங்கள் வயதாகி விட்டு இருக்கலாம். If you feel I am aged, you will be discouraged. எனக்கு வயதாகி விட்டது என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். But in Christ, ஆனால் இந்த கர்த்தருக்குள் we may be aged. நாம் வயதாகி இருக்கலாம். But in Christ we will be renewed as young. ஆனால் தேவனுக்குள் நாம் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். As Caleb says, I am 85 years. 85 வயது என்று காலேப் சொல்லுகிறார். But the same strength when I was in 40, the same strength God has given to me. 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறார். I will have success upon my enemies. நான் என்னுடைய எதிரிகளுக்கு விரோதமாக நான் நிற்பேன் என்று சொல்லுகிறார். I will defeat them. அவர்களை மடங்கடிப்பேன் என்று சொல்லுகிறார். So he defeated the Anakims, the giants. அவர் ஏனோக்கியரையும் அரக்கியர்களையும் அவர் தோற்கடித்தார். So the place was called Hebron. அந்த இடம்தான் எப்ரோன் என்று So அழைக்கப்படுகிறது. God gave Hebron as his inheritance. எப்ரோனை தான் அவருக்கு சுதந்திரமாக கொடுத்தார். God has given an inheritance to us in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் சுதந்திரிக்க காரியங்களை தேவன் கொடுப்பார். If God is with us, தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் definitely we will inherit what the Lord has prepared for us. நமக்கென்று வைத்த காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். We must have the assurance that God is with me. நமக்குள் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று. As God was with Caleb, he was successful in his life. தேவன் காலேபோடு இருந்ததனால் அவருடைய வாழ்க்கை ஒரு சிறந்து விளங்கினது. He was wholly followed the Lord. அவன் தேவனை நம்பி அவரை பின்பற்றினான். He perfectly followed the Lord. தேவனை உத்தமமாக பின்பற்றினான். If we follow God perfectly, நாமும் உத்தமமாக தேவனை பின்பற்றுவோம் என்றால் the Lord will not leave us. நம்மை ஒருபோதும் தேவன் கைவிடவே The மாட்டார். Lord will help us until we complete what the job He has want to do us. நமக்கென்று நியமித்த ஓட்டத்தை நாம் முடிக்கும் வரை தேவன் நம்மோடு இருந்து நடத்துவார். Jesus Christ also told in His prayers, I have done what you have prepared for me. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஜெபத்திலே சொல்லி இருக்கிறது போல எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் அவர் முடித்து வைத்தது போல. Paul also say, I have finished my course,
and completed. பவுலும் சொன்னது போல என்னுடைய ஓட்டத்தில் ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னது போல In our life we can also inherit all the inheritance God has prepared for us. நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கென்று வைத்த காரியத்தை நாம் சுதந்திரித்துக் Only கொள்வோம். thing we need is God. We must have the assurance He is always with me. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. Satan may murmur and we may say in our past, no, God has left you, so nothing is happening in your life. பிசாசானவன் நம் காதிலே வந்து சொல்லலாம், தேவன் உன்னோடு இல்லை, அதான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. You are defeated. நீ மடங்கடிக்கப்படுவாய் என்று You சொல்லலாம். have no strength. உனக்கு பலன் இல்லை என்று You சொல்லலாம். can't achieve anything. ஒண்ணுமே உன்னால் செய்ய முடியாது என்று You சொல்லலாம். will always giving a negative thought in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியான காரியங்களை அவன் நினைவூட்டி விடலாம். But don't take that negative thoughts in your life. அந்த ஒரு தோல்வியின் காரியத்தை நம்முடைய சிந்தையில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. What God says we must believe and apply in our life. தேவன் நம்மோடு சொல்லுகிறதை நாம் அதை பயன்படுத்த வேண்டும். What are the promises that God has given to us? தேவன் நமக்கு எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ He will definitely make sure in our life. அது நடக்கும்படியாக அவர் செய்வார். It may take time. அது தாமதிக்கலாம். Don't worry, brother. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட Don't வேண்டாம். doubt the word of God. தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் Don't சந்தேகப்பட doubt வேண்டாம். God's work. கர்த்தருடைய செயலை குறித்து நீங்கள் Don't doubt. கர்த்தருடைய செயலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். God will definitely fulfill in your life. தேவனுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவார். As long as we have seen நாம் பார்த்தது போல in the life of David, God was with him. தேவனுடைய தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் இருந்தார். He was highly esteemed. அவன் கனம் பெற்றான். And also in the life of Isaac, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். people, the king on the commander hated them. சேனாதிபதியும் அரசனும் வெறுத்தார்கள். But what happened? God blessed him. He raised it in front of them. தேவன் அவனை ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பாகவே உயர்த்தி வைத்தார். So they came and seeking the presence of Isaac. ஆகையால் அவனுடைய பிரசன்னத்தை தேடி வந்தார்கள். They wanted to make a covenant with him. அவரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ண வந்தார்கள். They gave a testimony that God is with you. Certainly with you we have seen. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று The சொன்னார்கள். people who are hating you and also drawing you out, they will come and to you and they will beg, let's make a covenant with us. இந்த நாட்களிலும் உங்களை வெறுத்து, உங்களை பகைத்து, உங்களை ஒதுக்கினவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நின்று நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று ஒப்பந்தம் செய்வார்கள். Dear brothers and sisters, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, the God of Isaac is with us. ஈசாக்கின் தேவன் நம்மோடு The இருக்கிறார். God of David is with us. தாவீதின் தேவன் நம்மோடு இருக்கிறார். And also in the life of Joseph, யோசுவாவின் வாழ்க்கையிலும் he was hated by his brothers. சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார். He was sold for 20 pieces of silver. 20 வெள்ளி காயினுக்காக விற்கப்பட்டார். He was thrown in the pit. குழியிலே போடப்பட்டார். And also he was insulted. He was accused by Potiphar's wife. அவர் போத்திபாரின் மனைவியால் தூஷிக்கப்பட்டார். And he was prisoned. அவர் காவலிலே போடப்பட்டார். But in that, even though he was in the prison, God was with him. அவர் ஜெயிலிலே, அவர் காவலிலே இருந்தாலும் தேவன் அவனோடு இருந்தார். Until the time come, the word of God tried him. தேவன் அவனோடு இருந்து சகலத்தையும் செய்தார். Oh, the word of God tried him until the word come to pass. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை போட வைத்தது. After the trying, he became in a high position. அதற்கு பிறகு அவன் ஒரு சிறந்த அதிகாரியாய் மாறினார். Dear brother and sister, you may go through some trials. இந்த நாட்களிலும் அநேக பிரச்சனைகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். After the trial is finished, you will be exalted, you will be posted in a great position. சோதிக்கப்பட்ட பிறகு நாம் பெரிய ஒரு ஸ்தானத்தில் நாம் நிற்போம். God is going to bless you, that's why he is testing you. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், ஆகையால் தான் நாம் சோதிக்கப்படுகிறோம். Joseph was highly raised you, God is going to raise you. யோசேப்பு கனப்படுத்தப்பட்டான். In the case of Moses, God was with him. மோசேயோடு தேவன் இருந்தார். That's why he led the people, 32 lakhs people, he can able to lead. ஆகையால் தான் 32 லட்சம் ஜனங்களை அவன் வழிநடத்த முடிந்தது. In the wilderness, God through him gave manna and also quails. இந்த பாலைவனத்திலே, வனாந்திரத்திலே அவனால் வழிநடத்த முடிந்தது. In Egypt, God has done great miracles, and also he split the Red Sea, and also Jordan was parted. தேவன் அவனோடு இருந்ததனால் தான் எகிப்திலே அதிசயங்களும் அடையாளங்களும் நடந்தது. And also parted the Red Sea.
சிவந்த சமுத்திரத்தை பிரிக்க தேவன் உதவி செய்தார். and also divided Jordan. யோர்தானை கடக்க தேவன் உதவி செய்தார். These miracles were happened because God was with Moses. இந்த அதிசயங்கள் நடந்தது ஏனென்றால் தேவன் அவனோடு இருந்தார். In your life also, whatever the hindrance, like Red Sea and Jordan, they will give way to your life. நம்மளுடைய வாழ்க்கையிலும் யோர்தானை போல தடையான காரியங்கள் நம்மளுக்கு இருக்கலாம், ஆனாலும் தேவன் ஒரு வழியை அங்கிருந்து நாம் திருப்பார். Because God is with him, these miracles have been happened in his life. தேவன் அவரோடு இருந்ததனாலே அநேக அதிசயங்கள் அவன் வாழ்க்கையிலே நடந்தது. Like Joshua's life also, God was with him. யோசுவாவின் வாழ்க்கையிலும் இப்படியாக நடந்தது. He was the second leader of the Israelite people to lead him to Canaan and parting, giving inheritance to the 12 tribes. யோசுவா மூலம் 12 கோத்திரத்தையும் பங்கிட்டு கொடுக்க தேவன் உதவி Because செய்தார். God was with him. ஏனென்றால் தேவன் அவரோடு இருந்தார். And also in the case of Caleb, காலேபுடைய வாழ்க்கையிலும் God was with him. தேவன் அவனோடு இருந்தார். He was aged. அவன் வயது சென்றவனாயிருந்தான். God has given him a courage and strength in his life. அவனுக்கு ஒரு தைரியத்தையும் பலனையும் கொடுத்தார். You may be aged, don't worry, my dear brothers and sisters. நீங்கள் வயதாகி இருக்கிறது என்று கவலைப்படலாம். God will give you strength to fulfill what the God had appointed for you. தேவன் உங்களுக்கு என்று பலனை தருவார். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட காரியத்திலே நீங்கள் சிறந்து விளங்க. Then we will inherit what the blessing was appointed for us. அப்பொழுது நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் தேவன் நமக்கென்று வைத்த ஆசீர்வாதங்களை. Let us help God to inherit all the blessing in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். The people, so we have seen only one thing, that God was with them. இங்கே நாம் பார்த்த அநேக காரியங்களில் தேவன் அவர்களோடு இருந்ததை நாம் பார்த்தோம். If God is with us, we will also be able to get all the blessings from God. தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்கும் பங்காளிகளாக இருப்போம். Let us desire, wish only that the Lord be with us. தேவன் நம்மோடு இருப்பார் என்பதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். இருக்கிறார் என்பதை. At all costs we must have a desire. We should not depart the Lord from us. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகும்படியாக நாம் விட்டுக் கொடுக்கவே கூடாது. May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரி சகோதரி, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசியின் கர்த்தருக்குள் இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் தேவ மனிதர்களோடு எவனமாய் இருந்ததினாலே அவள் எவனமாய் ஆஸ்வதிக்கப்பட்டால் அவனமாய் நாமும் ஆஸ்வதிக்கப்பட தாவீதை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையாளே யோசேப்பை போல, ஆமென், ஈசாக்கை போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். அன்றைக்கு மோசையோடு கர்த்தர் இருந்தார், யோசுவாவோட தேவன் இருந்தார், காலேபோடு இருந்ததாலே அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையாக இருந்தது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையை கூட அந்த ஆசீர்வாதம் சோதித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய பிரசனத்தில் நாங்கள் வந்து உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர். யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து தாவீதோடு கூட இருந்ததுனால் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். மரணங்களில் பணத்தாக நடந்தாலும் அவனோடு கூட இருந்தீர், அவன் பயப்படாமல் இருந்தான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர்களுக்கு புத்திமான நடந்ததுனாலே கர்த்தர் அவனோடு இருந்தார். அரசன் சவுல் அரசனே அவனை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை உண்டானது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பிரசனத்தை விடுதலாக இருக்கும்போது எப்படிப்பட்ட மக்களும் எங்களை பார்த்து பயந்து நடுக்குவாள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் யூசுஃபுக்கு காரி சித்துள்ளாக இருந்தார், காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு நீர் எங்களோடு இருப்பினால் நாங்கள் காரி சித்துள்ளாக இருக்க முடியும். யூசுப் எவ்வளவுமா வேத்தப்பட்டானோ அவ்வளவுமா நாங்கள் வேத்தப்பட முடியும் என்பதை நாங்கள் நாளை அறிந்து கொள்ள உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஈசாக்கோடு தேவன் வெளி தேசத்தில் அவர் இருந்தாலும் கூட ஆண்டவரே உமக்கு பயந்து நடந்தபடினாலே அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய உயர்வை ஆசீர்வாதத்தை தந்தீர். அந்த அரசனும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற சேனாதிபதி கூட அவன் பயக்காண்டுகளை பார்த்து அவனுக்கு கர்த்தாவே பொறாமை கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த ஈசாக்கரை ஆசீர்வதித்து அவன் வெறுத்து தள்ளி அவனை புறம்பாக்கினாலும் ஒரு நாளிலே ஆமையர் ஓடி வந்து என்னோடு உடன்படிக்கை பண்ணும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் ஓடி வந்தார்கள். அவர் சொல்லுகிற காரியம் கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார், ஆகவே உம்மோடு உடன்படிக்கை பண்ணோம். இன்றைக்கு எங்களை வெறுக்கிற யாரோ ஆண்டவர்களை புறக்கணிக்கிறவர்கள் அவர்களே வந்து எங்களை ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள, எங்களோடு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ள, எங்களோடு கர்த்தர் இருக்கிறது சாட்சி சொல்லி உதவி செய்ய போதுங்க. ஸ்தோத்திரம். அதுபோல மோசையோடு கூட இருந்து தேவன் பெரிய அற்புதங்களை செய்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த பெரிய அற்புதங்களுக்கு கர்த்தாவின் வனாந்திரத்தில் செய்யவும்
உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீ பயன்படுத்தினீர். எங்களையும் கூட ஆண்டு நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டு முகமுகமாய் தரிசனம் மோசையை போல எங்களை மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். யோசுவாவிலிருந்து மகத்துவமான காரியங்களை செய்தது கானான் தேசத்தை வாக்குறுத்த தேசத்தை மக்களுக்கு சோதனைக்கு கொடுத்தது போல இன்றைக்கு பரம கானானுக்குள் அநேகரை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தையும் சுலாக்கியத்தையும் ஆண்டவர் நீர் எங்களோடு இருப்பதனால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறதை கடைசியாக காலே ஆண்டு 85 வயதிலும் கர்த்தரினோடு நான் மலை நாட்டினான், அங்கிருக்கிற அநாக்கியரை ஆமேன் அரக்கர்களை துரத்தி விடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு செயல்பட்டு யுத்த வீரனாய் கடந்து போய் அதை ஜெயித்து கொண்டது போல, எபிரோனை சொந்தமாக்கி கொண்டது போல என்றைக்கு வைத்திருக்க எங்கள் எபிரோனை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள நீர் எங்களோடு இருக்கின்ற நம்பிக்கை திட நம்பிக்கை கொடுத்து, ஒருவேளை நாங்கள் வயதானவர்களாய் பலவற்றை போல காணப்படலாம், எங்கள் வயது ஒரு பொருட்டல்ல, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது நீர் எங்களோடு இருக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் கொடுப்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த கர்த்தர் வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பிரசனத்தை மாத்திரம் ஒருவர் இழந்து விடாதபடி தேவனாய் கர்த்தருடைய ரட்சிக்கும் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கும் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் அசுவான காத்து கண்டு விட்டு விலைக்கு போகாதபடி பாளையம் சுத்தமாக இருக்கணும் சொல்வது போல எங்கள் இருதயத்தை, எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஆலயத்தை, நாங்கள் வசிக்கிற பகுதியை தூய்மையாக வைத்துக் கொண்டு உங்களுடைய பிரசனத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுது எங்களை விட்டு நீங்காதிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கும். உங்களுடைய வாக்குறுத்தத்தை சொல்லியிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் சொல்லியிருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. வசனம் கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதியும் உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் ஒன்றாகவே இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்குள் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற காற்று எங்களுக்குள் இருக்கிற பெரியவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துடைய கர்த்தரும் உலகத்தில் முடிவு வந்து எங்களோடு இருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர். அதுபோதும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்துடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும். பலவீனமாக இருக்க பிள்ளைகள், சுகவீனமாக இருக்க பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. சந்தேகத்தோடு இருக்கிற ஆண்டவரே இருக்க பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. கட்டுகள் அறுக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்பட்டும், வேதனைகள் நீக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நாங்கள் கட்டளை இடுகிறோம். உடைய கருத்து ஒப்பு கொடுக்கிற வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவருடன் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.